அமைச்சர் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம். எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மணி மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சோலைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளுகின்ற திட்டம் இல்லை நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியா என்று சொல்வது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா